நெஞ்சில் என்றும் நீங்காத என் தந்தையை என் மனச்சோர்வுக்கு இளைப்பார இருந்த மனநிலை துன்பமும் துயரமும் என்னை வாட்டும் போது உந்தன் நினைப்பு ஒன்றுதான் எனக்கு அருமருந்து. உந்தன் நம்பிக்கை சொற்களே என் கைப்பிடித்து கூட்டிச் செல்கிறது. இன்றளவும் நீ இறந்து ஓராண்டு ஆகிவிட்டதா? தீரா கோபம் எனக்கு காலத்தின் மேல். இரவா புகழ் கொண்ட என் தந்தையை அயராத உழைப்பில் சலிக்காத நீ ஒரு தேனி. கருவமே கண்ணாகினார் என மன உறுதியால் மலையும் நீ. கருணையில் பாடி வழங்குவது திருமேக மலையும் நீ. சோர்ந்து உனை நாடி வருவா, உற்சாகமாய் திரும்பி போவா. ஆறுதலான உன் வார்த்தையினால் வாழ்க்கை என்பது நெடும்பயணம். அதில் வாழ்வதும் வீழ்வதும் சகஜம். வீழ்வது முன்னை விட வேகமாய் எழுவதற்கு என முடிந்தவரை இத்தனையோ பேர் கைதூக்கி உயர்த்தியவன் நீ. யார் வந்தாலும் அன்பாய் உபசரிப்பவன் நீ. ஆத்மார்த்தமாய் எதையும் செய்பவன் நீ. உண்மையும் உழைக்கும் இரு கண்களால் கொண்டவன் நீ. தமிழ் மொழியில் கொண்ட தீரா காதலால் உன் இறுதி நாள் வரை தமிழ் நூல்கள் தேடி தேடி பிடித்தவன் நீ. இலக்கிய வட்ட தலைவனாய் நல்ல தமிழ் தொண்டு செய்தவனும் நீ. உன் பேர பிள்ளைகளுக்கு பிடித்த பாசமிகு தாத்தானி. உன் உறவுகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் நீ. எளியவர்க்கு உறவும் நல்ல நோக்கோடு நீ ஆரம்பித்து வைத்து நல்ல இயக்குநர்களோடு இணைந்து பெரிதும் முயன்று வளர்ந்து பாக்கியலட்சுமி நல்லநிதி தன் சொந்த மாளிகையில் உன் பேர் தாங்கி கம்பீரமாய் இருந்து நிற்கிறது. இன்று கண்குளிர காண வருவாய் அப்பா. உன் நீண்ட நாள் கனவு நீக்கப்பட்டது இன்று அப்பா. நிதி நின்று திறம்பட செயல்பட என்ற ஆசைகள் வேண்டும் அப்பா. உங்கள் முதல் ஆண்டு நினைவு நாளில் பண்ணாளர்கள் கொண்டு மட்டுமல்ல என்னை இழைகளால் தொடுத்து இந்த கவிதை வழிகளால் உனக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என்று ஏற்று எங்களை ஆசீர்வதிப்பாய் அப்பா என்று அந்த அம்மா சொல்லிட்டாங்க. குறிப்பிட்டதற்கு அந்த பாகியலட்சுமி நலநிதியிலிருந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு தேவையான சில பணிகளை செய்வதற்கு பணம் தந்திருக்கிறார்கள். அந்த பாகியலட்சுமி நிதி நிறுவனத்தார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இலக்கிய வட்டத்தின் முன்னோடிகள், அந்த இலக்கிய வட்டத்தில் பயிற்சி பெற்ற அறிஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் ஒரு உதாரண புருஷராக திரு முகம் மாமணி அவர்களுக்கு இன்று பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வெல் ட்ரெயின்டு பீப்புள்ஸ் என்று. அதுபோல முகம் மாமணி அவர்கள் மிக மிக அருமையாக இந்த நண்பர்களுக்கு இந்த இலக்கிய கூட்டங்களிலும் பொது நலத்திலும் அவர்கள் நல்ல பயிற்சி அளித்திருக்கின்றார்கள். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இங்கே நம்முடைய நண்பர் ஜெகதீசன் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இளமாறன் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நம்முடைய பேக்கி பிரபாகரன் இருக்கின்றார்கள். பாரதி ராஜா இருக்கின்றார்கள். கோளரசன் இருக்கின்றார்கள். அம்மையார் சித்ராமணி போன்ற நல்ல உள்ளங்களெல்லாம் அவரை இன்று என்றும் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றி பறை கொண்டு இந்த பெருமையை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். முகம் மாமணி அவர்கள் ஒரு 4 அடி உயரம் உடையவர். இருப்பினும் இந்த நாணயத்தில் உள்ள அனைத்து மாந்தர்களையும் உள்ளங்களையும் அளந்தவர் என்று நான் கருதுகின்றேன். காரணம், அவர் உள்ளத்தில் இலக்கியம் இருந்தது, எழுத்து இருந்தது, குடும்ப சூழல் இருந்தது, நண்பர்களுக்கெல்லாம் உதவும் தன்மை இருந்தது. அது மட்டுமின்றி நல்வழி காட்டும் ஒரு ஆசானாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இதில் பலவற்றை நானும் அவரிடம் இருந்து பயிற்சி பெற்றவன். காரணம், இலக்கிய வட்டத்தில் வந்தவர்கள்தான் எங்களுடைய பகுதியில் நாங்கள் இலக்கிய நிகழ்ச்சிகளையும் ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தோம். அதில் ஒரு சில கூட்டங்களுக்கு ஐயா அவர்கள் எழுந்தவர்களை சிறப்பித்திருக்கின்றார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் கேட்பேன், அவர்கள் சொல்ல மாட்டார்கள். பிறகு கேட்பேன், சார் எப்படி சார் இருக்குது எங்க நிகழ்ச்சி எல்லாம் சொல்லிட்டு கேட்பேன். நல்லா அருமையா பண்ணியிருக்கீங்க, இன்னும் அருமையா பண்ணுங்க, ஆனா ரொம்ப செலவு பண்ணாதீங்க. நீங்க அப்போ வயசு அங்க கொஞ்சம் இளமையான வயசு, குழந்தைகள்லாம் இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க, குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் செலவு பண்ணா நாளைக்கு உங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. ஓரளவு திட்டமா செய்யுங்க. தமிழ் இலக்கியத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் உங்களுடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களுக்காகவும் செய்யுங்கள். அதை நான் வரவேற்கின்றேன். ஒரே வழியாக இன்றே பெருமை அடைய வேண்டும், இன்றே புகழ் அடைய வேண்டும் என்று ஓவராக செலவு செய்ய வேண்டாம் என்று எனக்கு பலமுறை அவர்கள் அறிவுரையை வழங்கியிருக்கின்றார்கள். அதை நான் இன்று வரை பின்பற்றி வருகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பொருள் செல்வத்தை ஓரளவு ஒரு 2% என்று கூட சொல்லலாம். இந்த இலக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இன்று வரை செலவு செய்து கொண்டு வருகின்றேன். அதனால்தான் ஒரு 30 ஆண்டுகளில்
கிட்டத்தட்ட 1670 கூட்டங்களை நடத்தியிருக்கின்றேன் வலசரவாக்கம் பகுதியில். சிலர் சொல்லுவார்கள், நீங்க எல்ஐஏ பில்டிங்கை போய் நடத்துவோங்க, ஆனந்த தேட்டர் பில்டிங்கை போய் நடத்துவோங்க, உங்களுக்கு புகழ் பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்க, புகழ் உச்சிக்கு போயிடுவேன், நீங்க எங்கெங்கயோ போயிடுங்க, எல்லா பாடம் வாங்கிடலாம் சொன்னாங்க. எனக்கு அது தேவை. என்னுடைய இலக்கிய ஒரு வட்டம் எங்க என்றால் வலசரவாக்கம், அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான். அதனால் அங்கு இருப்பவர்களை அழைத்து ஒரு 10 பேரோ 20 பேரோ வந்தால் கூட வரும், ஒரு 10 சில்லுகளை வைத்துக் கொண்டு நான் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வருவேன் என்று அதை நான் செய்து காட்டியிருக்கின்றேன். பல அன்பர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி வருகை தந்து செலுத்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரையை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.